வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று இரவுக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். வங்கக்கடலில் அந்தமான் அருகே வரும் 15ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதுவரை 16% கூடுதலாக வடகிழக்கு பருவமழை பெய்ததாக வானிலை மையம் தகவல். வானிலை என்பது பல்வேறு அம்சங்களை கொண்டது என்பதால் கணிப்பதில் சில நேரங்களில் தவறு ஏற்படுகிறது. வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் விளக்கம். தமிழ்நாட்டில் இன்று நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியில் அதி கனமழை பெய்யும். 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும். சென்னை கீழ்கட்டளையில் கனமழையால் ஏரி நிரம்பியதால் சாலையில் வெள்ளப்பெருக்கு. வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதி. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 3977 கனஅடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 22 அடியை நெருங்குவதால் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு. கொட்டும் மழையில் திருவண்ணாமலை மீது கொண்டு செல்லப்பட்டது தீபத்திற்கான கொப்பரை. நாளை மகா தீபம் ஏற்றுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 13,000 கனஅடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. குழந்தைகள், பெரியவர்கள் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறது. தொடர் மழையால் நிரம்பியது சென்னைக்கு குடிநீர் தரும் பூண்டி ஏரி. முன்னெச்சரிக்கையாக கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறப்பு. சென்னை போரூர் சந்தையை சூழ்ந்த மழைநீர். மேம்பாலத்திற்கு கீழ் தேங்கிய மழைநீரால் தவிக்கும் மக்கள். கொடைக்கானலில் 4 மணி நேரத்திற்கு மேல் மிதமான மழை. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் விட்டுவிட்டு கொட்டி தீர்க்கும் கனமழை. மாலை வரை மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல். சென்னை ஆவடியில் 50க்கும் மேற்பட்ட தெருக்களில் தேங்கி நிற்கும் மழைநீர். அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பைபாஸ் சர்வீஸ் சாலையில் 2 அடிக்கு தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை பட்டாளத்தில் ஆஞ்சநேயர் கோயிலை சூழ்ந்த மழை நீர். புது வண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழை நீரால் மக்கள் அவதி.
கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைக்கத்தில் கேரள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆர்வத்துடன் கைகுலுக்கி வாழ்த்து கூறிய மக்கள். பொதுமக்களின் மனமாற்றத்தாலேயே சாதி உள்ளிட்ட பாகுபாடுகளை களைய முடியும். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி, ஏழை பணக்காரன், ஆண் பெண் ஆகிய பாகுபாடுகளுக்கு எதிரான நம்ம போராட்டத்தை நாம் தொடரணும். முன்னாடி இருந்ததை விட வேகமா செயல்படணும். நவீன வளர்ச்சியால இந்த பாகுபாடுகளை முழுமையாக நீக்க முடியல. அதுக்கு மனசளவு மக்கள் மாற வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சட்டம் போட்டு மட்டுமே தடுக்க முடியாது. கோவில்பட்டியில் சிறுவன் உயிரிழந்த நிலையில் பெற்றோர் தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி வேதனை. சிறுவனின் கொலைக்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய அரசுக்கு வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம். பேரிடர் அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு தனியாக ஒரு துறையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். வானிலை மாற்றங்கள் சரியாக கணிக்கப்படாததால் இயற்கை சீற்றங்களின் போது மக்களை காப்பதில் தாமதம் ஏற்படுவதாக பேச்சு. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணைகளில் இருந்து அதிக அளவில் உபரிநீர் திறக்கப்படுவதால் புதுச்சேரியில் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆறுகளின் கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தென்பெண்ணை ஆறு மற்றும் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இதற்கான சுற்றறிக்கை கொடுத்து சம்பந்தப்பட்ட துறை இருந்த ஊழியர்களும் அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இது மட்டும் போதாது என கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மூலம் ஒலிபெருக்கியை கொண்டு இந்த பகுதியில் மக்களுக்கு அறிவிக்கை செய்யப்படுகிறது. அதாவது சாத்தனூர் அணை திறக்கப்பட்டு தொடர்ந்து தண்ணீர் வேகமாக இருக்கும். இரு ஆற்று பகுதியிலும் மழைநீர் வெள்ளமேனும் வருவது காரணமாக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அரசு மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள முகாம்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டும் என்று அறிவிக்க சொல்லப்படுகிறது. மதியம் முதல் மாலை தற்பொழுது வரை அனைத்து பகுதியிலும் ஒலிபெருக்கி மூலம் ஊழியர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி. இளவமுதன். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக அணையிலிருந்து சங்கராபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலும் நீர் திறப்பு படிப்படியாக உயர்த்தப்படும் என தெரிய வருவதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது முக்கியமான ஆவணங்கள் மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்களை பாதுகாத்து வைக்கும்படியும் அதிக பெருக்கான